வணக்கம். திருமந்திர தொடரில் இன்று இறைவன் சடைமுடியுடன் காணப்படுகிறானே ஏன் என்று திருமூலர் சொல்கிறார். அவன் சடைமுடியுடன் காணப்படுவதற்கு ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அதே மாதிரி அவன் பல பெயர்களை உடையவன், ஏகன் அநேகன். அந்த பல பெயர்களிலும் நந்தி என்ற பெயர் ஏன் அவனுக்கு வழங்கப்படுகிறது அப்படி என்றும் ஒரு பாடல்ல சொல்லி அவனுடைய பெருமைகள் எல்லாம் நினைத்து வியக்கிறார். அதை அன்பர்களுக்கு கொண்டு சென்றால் அன்பர்கள் அகம் மகிழ்வார்கள்னு இன்னைக்கு அந்த பாட்டை சொல்ல போறேன். திருமந்திரத்தில் இது 9வது பாடல். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம்மிறை மற்றவன், தன்னால் தொழப்படுவார் தான் இல்லை தானே. அவன் எப்படிப்பட்டவன்? தன்னால் தொழப்படுவார் தான் இல்லை தானே. அவன் வணங்குவதற்கு என்று அவனினும் மேலான பொருள் இந்த அவனியிலும் பிரபஞ்சத்திலும் இல்லை. அவனே அனைத்துக்கும் மேலானவன், அனைத்து சக்திகளுக்கும் மேலானவன் அப்படிங்கிறத நம்ம உணர வைக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் புவனங்கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாழ் சடையோனேன்னு ஒரு பாட்டுல சொன்னார். செம்மையான ஒளி வீசுகின்ற தாழ்ந்த சடையினை உடையவன் ஒரு பாட்டுல சொன்னார். அந்த சடை ஏன் அவனுக்கு வந்தது, அந்த சடை எப்படிப்பட்டது அப்படின்னு இதுல நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு. அவருடைய இந்த ஒவ்வொரு பாடலுமே நம்மளதான் சிந்திக்க வைக்கும், நாம தான் சிந்திக்கணும். நன்றாக கவனிங்க. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் சடைமுடியை உடையவன். அந்த சடைமுடி எப்படிப்பட்டது? பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை. புரிந்திட்டன்னா பின்னப்பட்ட. அந்த சடை பின்னப்பட்டிருக்கிறது. அதுல 4 கூறுகள் இருக்கின்றன. இந்த 4 கூறுகளும் பின்னப்பட்டு அவனுடைய சடை அமைந்திருக்கிறது. 4 கூறுகள், 4 முடி கொத்து 4ஆ பிரிந்திருக்கும். நீங்க சடை போடுறவங்களுக்கு தெரியும். அந்த 4ஐயும் பின்னிதான் அந்த சடை எப்படி இருக்குது, பின்னப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பல பேர்கள் இருந்தாலும் இங்க நந்தி அப்படின்னு ஏன் சொல்றாரு, அதை சிந்திக்க வேண்டியிருக்குது. ஏன் சொல்றாரு என்றால், திருமந்திரத்தை தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருந்தால்தான் அதற்கு பொருள் விளங்க முடியும். ஏன் இந்த நந்தி என்ற பெயரை உபயோகப்படுத்தினார்? நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4வர், சிவயோக மாமணி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் ஆமே அப்படின்னு சொல்லி திருமூலரோட சேர்த்து 8 பேரு நந்தியம்பெருமான் என்ற இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் பெற்றார்கள். இறைவனுக்குமே நந்தி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த பெயரைத்தான் திருவாரூர்ல பண்ற ஜபேஸ்வரர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டார். அப்போ இறைவனிடம் நேரடியாக ஞானம் பெற்ற 8 பேரு இந்த சனகர், சனந்தர், சனாதரர், சனக்குமாரர், சிவயோக மாமணி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர், சுந்தரானந்தர், சுந்தரநாதன் என்ற திருமூலர் 8 பேருங்க. அதுல 4 பேரு ஞானம் பெற்றபின் இந்த சனகர், சனந்தர், சனாதரர், சனற்குமாரர் படிப்பு தொழிலுக்கு பிரம்மனுக்கு உதவ போயிட்டாங்க. மிச்சம் 4 பேர் மிஞ்சுறாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் நம்ம திருமூலர். அப்போ இந்த 4 பேருக்கு சிவன் என்ன வேலை கொடுத்தாரு? 4 பேரும் 4 திசைக்கு போங்க, நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார்.
அந்த 4 பேரு தான் ஞானத்தை கொண்டு வந்து உலகம் முழுவதும் சேர்த்தார்கள். கைலாய மலையிலிருந்து குமரி வரை சேர்த்தார்கள். அதை குறிப்பதற்காகத்தான் அங்க நந்திங்கிற பெயர் போடப்பட்டு நந்தியம்பன் பெருமானிடம் பெற்ற ஞானத்தை இந்த 4 பேர் வந்து சேர்த்தாங்க. சிவபெருமானுடைய தலையிலிருந்து பாதம் வரை அந்த சடை இருக்குது அல்லவா, அது கைலாய மலையிலிருந்து குமரி வரை இந்த ஞானம் இந்த 4 கொண்டு செல்லப்பட்டது. யாரு? சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர், இந்த 4 பேரால கொண்டு வரப்பட்டது. அந்த கொண்டு வரப்பட்ட ஞானம் எத்தகையது? 4 திசைக்கொன்றாய் 4 நானாவித பொருள் கைகொண்டு 4 நான் பெற்றதெல்லாம் பெருகன நாதராய் தேவராய் ஆனார்களே. பார்த்தீங்களா? இந்த 4 பேர் தான் வந்து நானாவித பொருள் கை கொண்டாங்க. நானாவித பொருள் என்ன? 4 விதமான பொருள் என்ன? இறைவனை அடைவதற்கு 4 விதமான வழிமுறைகள் இருக்கின்றனவப்பா, அதையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்று உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து இயம்பினார்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்மளுடைய திருமந்திரம் என்ற ஆகமம். தமிழில் உள்ள மிகச் சிறப்பான ஆகமம். சுந்தர ஆகமம் என்று அதற்கு ஒரு பெயரும் உண்டு. திருமந்திர மாலையும் என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த 4 வழிகள் என்ன? அந்த 4 வழிகள் இருக்கின்றன. அதை 4 பேர் கொண்டு வந்து சேர்த்தாங்கிறத உணர வைக்கிறதுக்காகத்தான் அவங்க 4 கூறா உள்ள பின்னப்பட்ட சடைய தலையில இருந்து பாதம் வரை வைத்திருக்கிறான். நாம் அதை உணர வேண்டும். அந்த நானாவித பொருள் என்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்றால் நம்மளுடைய சரீரத்தின் மூலமாக உழைத்து இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது. ஒவ்வொரு ஊரா பாத யாத்திரை நடந்து கோயிலை பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் இதை சேர்ந்தது. கோயில்கள்ல பூரா துப்புரவு பணி செய்து உளவார பணி செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த சரியை சார்ந்தது. நாடும் நகரமும் தட்டிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின் பாடி பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்ளுமே. நீ கோயில் கோயிலா போய் இறைவனை தரிசித்தேயானால் இறைவன் உன் உள்ளத்துக்குள்ளேயே எழுந்து விடுவான். கிரியை என்பது தூய நெறியில் நிற்பது. தூய நெறியில் நாம் நிற்பதுதான் கிரியை. தூய நெறியில் எப்படி நிற்பது? அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அது கிரியை மார்க்கம். யோக மார்க்கம். யோக மார்க்கம் என்றால் அதில் 8 உறுப்புகள் இருக்கின்றன. யோகம் பயின்று யோக முறையின் மூலமாக இறைவனை அடைவது. யோகத்தினுடைய 8 கூறுகள் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல ஒவ்வொரு நிலையாக நாம் முன்னேறி சென்று சமாதி நிலையில் இறைவனோடு சேர வேண்டும் என்பதை விளக்கக்கூடியது இந்த யோக முறை. ஞான முறை அது சித்தர்களால் பின்பற்றக்கூடிய முறை. 18 சித்தர்களும் இந்த ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைந்தவர்கள். அவர்கள் ஞானத்தின் மூலமாகவே தங்களுடைய உள்ளத்திற்குள்ளேயே ஒளியாக உள்ள இறைவனுடைய சேர்ந்து இருந்து இறைவனுடைய ஐக்கியமாகி விடுவார்கள். அப்ப இந்த 4 விதமான முறைகள் தான் நானாவித பொருள் கை கொண்டு நான் பெற்றதெல்லாம் பெருகன 4 தேவராய் நாதராய் ஆனார்களேன்னு சொல்லி அந்த திருமந்திரத்தை திருமூலர் சொல்றாரு. 4 பேர் கொண்டு வந்து உலகம் முழுவதும் பரப்பினார்கள் என்பதற்காகத்தான் 4 புரிகளால் ஆனப்பட்ட சடைமுடியை அணைந்திருக்கிறான். அந்த சடை திருக்கைலாய முலையிலிருந்து டவுன் டு த எர்த் கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கிறது என்பதற்காகத்தான் அவன் பாதம் வரைக்கும் அந்த சடைமுடி அணிந்திருக்கிறான் என்று நம்மளை உணர வைக்கிறார். இறைவனை அடைவதற்குரிய 4 வழிமுறைகள். சற்புத்திர மார்க்கம். இறைவனை தகப்பனாகவே நினைத்துக் கொண்டு தன்னை பிள்ளையாக பாவித்துக் கொண்டு இறைவனை அடைய முயல்வது. திருஞான சம்பந்தர் இந்த வழியை சார்ந்தவர். சகமார்க்கம். இறைவனை தோழனாக பாவித்துக் கொண்டு உரிமையுடன் அவனுடன் சண்டை போட்டுக் கொண்டு அவனுடன் வாக்குவாதம் செய்து கொண்டு இறைவனுடன் உரையாடி கொண்டு சகஜமாக இருக்கும் நிலையில் இறையை உணர்வது. சுந்தரர் இந்த வழியை பின்பற்றினார். தாசமார்க்கம். இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனை அடைவதுங்க. அது திருநாவுக்கரசர் அந்த வழியை பின்பற்றினார்.
சன்மார்க்கம் நமக்குள்ளேயே உள்ள ஒளி ஒளிவாக உள்ள இறைவனை நாமே தியானம் செய்து உணர்வது சன்மார்க்கம். அப்ப இறைவனை அடைவதற்கு இந்த 4 வழிகள் இருக்கின்றன. சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், தாசமார்க்கம், சன்மார்க்கம். அதனால்தான் 4 கூறுகளால் ஆன பின்னப்பட்ட சடையை அணிந்திருக்கிறான். அதையெல்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து ஏம்பியவர்கள் இந்த 8 பேர் தான். அது 8 பேர்ல 4 பேர் தான் நம்ம 4 திசைக்கும் வந்தாங்க. அதற்காகத்தான் இந்த சடைமுடி, அதற்காகத்தான் இங்க நந்தி என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்க, சாதாரணமா பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் எப்படி தெரிய வரும்? அவங்க சற்பூத்திர மார்க்கம், இந்த சகமார்க்கம், தாசமார்க்கம், சன்மார்க்கம் எல்லாம் எப்படிங்க? அவன் பிறக்கிறான், அவன் வளர்ந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொழிலை செய்யறான், வாழ்றான், முடிக்கிறான். அப்ப அவன் இறைவன்ட்டு சேரவே முடியாதா? சேர முடியும். அதற்கு 4 புருஷார்த்தங்களை வைத்திருக்கிறான் இறைவன். இறைவன் மிகப்பெரியவன். நீங்க சாமி சாமி சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் பக்கத்திலேயே வருவான், கும்பிடாதவங்களுக்கும் பக்கத்திலேயே வருவான். செய்யும் தொழிலே தெய்வம்னு அவன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான், அதே அருள் தான் புரிவான். இப்ப சாதாரணமாக பிறந்து வளர்ந்து தங்களுடைய கடமையை செவ்வனே செய்வர்களுக்கு என்ன, அதுவே போதும். அதுக்குத்தான் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 புருஷார்த்தங்களை வைத்திருக்கிறான். தர்ம நெறியில் நின்று, தர்ம நெறின்னா என்ன? தர்மநெறி அறநெறின்னு சொல்றமே என்ன? தர்ம நெறிங்கிறது மிக எளிமையானது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும், எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாம இருக்கணும். இதுதான் தர்மம். எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாம இருக்கணும், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும். பஞ்சமா பாதகங்கள் செய்யாம இருக்கணும். கொலையே, களவுகள், காமம், பொய்கூறல், மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தார்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலே. இந்த கொலையே, களவு, கல், காமம், பொய்கூறல் இந்த பஞ்சமா பாதகங்களை விட்டொழித்தவர்கள் ஞான ஆனந்தத்தில் இருப்பார்கள், இறைவனுடன் இருப்பார்கள். அதை விட முடியாதவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அப்ப இந்த பஞ்சமா பாதகங்களை விட்டு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்துவிட்டு எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் அறநெறியில் வாழ்கிறான் என்று அர்த்தம். இதே மாதிரி பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் பொருளீட்ட வேண்டும். நியாயமும் நேர்மையும் சொந்த முயற்சியும் உழைப்புடனே பொருளீட்ட வேண்டும். முறையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். தன் வீட்டில் உள்ள மனைவியை தவிர மற்ற அனைவரையுமே சகோதரியாகவும் தாயாகவும் பார்க்க வேண்டும். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த வழியிலெல்லாம் நீ நின்று அறத்தாற்றின் நின்று எந்த உயிரினங்களுக்கும் தீங்கிழைக்காமல் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்து பஞ்சமா பாதகங்கள் இல்லாமல் பொருளீற்றி நியாயமாகவும் நேர்மாகவும் உழைத்து வாழ்ந்து முறையான இன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தால், அறம் பொருள் இன்பத்தை முறையாக பின்பற்றி வாழ்ந்தால் நீ வீடு பேறு அறையலாம். அதனால்தான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று 3 அதிகாரத்தை 3 பால்களை வைத்திருக்கிறாள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் வைத்திருக்கிறார். வீட்டுப்பால் என்று ஏன் வைக்கவில்லை? இந்த 3ஐயும் பின்பற்றினால் வீடு பேறு தானாக வந்துவிடும். சாதாரண மனிதர்களுக்கும் உண்டு. இதைத்தான் வள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். இயல்பினால் இன்வாழ்வு வாழ்வான் என்பான் முயல்வார்கள் எல்லாம் தலை. கடவுளை அடைவதற்கு முயற்சி செய்கிறானே அவன் எல்லாவற்றிலும் இந்த இல்வாழ்க்கை வாழ்பவன் தான் சிறந்தவன். அந்த இல்வாழ்க்கை வழி மிகச்சிறந்த வழிதான். தர்மத்தின் வழி நின்று பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் அறநெறியில் நின்று அறநெறியிலேயே இன்பம் துய்த்து வாழ்பவன் மிகப்பெரியவன். அவன் இறைவனை விரைவாக அடைவான். அப்ப அந்த வழிகளும் 4. இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் 4 கூறுகளால் பின்னப்பட்ட சடைமுடியுடன் அவன் காணப்படுகிறான். அந்த சடைமுடி ஞானத்தை விளக்கக்கூடிய துரியத்திலிருந்து ஆரம்பித்து பாதம் வரை செல்கிறது. இதை நம்ம உணர வைக்கிறதுக்காகத்தான் அங்க சடைமுடியையும் நந்தி என்ற வார்த்தையும் அவன் பயன்படுத்துகிறார். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் எப்படிப்பட்டவன்? என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன்
தன்னால் தொழப்படுவார் தானில்லை தானே. என்னால் வணங்கக்கூடிய எம் இறைவன், நான் வணங்கக்கூடிய அந்த சிவன் எல்லாருக்குமான இறைவன். அதான் என்னால் தொழப்படும் எம் இறைவன். எல்லாருக்கும் அவன் தான் இறைவன். அவனே இல்லை என்று எவன் சொல்கிறானோ அவனுக்கும் அவன் தான் இறைவன். அவன்களையும் நம்மளை காப்பது போல்தான் காப்பான். அதான் அவன் செய்யக்கூடிய அற்புதமானவன், அவனுக்கு மேலானவன், அவன் வணங்க வேண்டியவன் உலகத்துல யாருமே இல்லைன்னு அதான் சொல்றாங்க. என்னால் தொழப்படும் எம்மிறை. திருநாவுக்கரசர் சமண மதத்தை சார்ந்து இந்து மதத்தை எதிராக சமணர்களுடன் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார், உழைத்துக் கொண்டிருந்தார். அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று கூட நம் இறைவன் நினைத்தான். அவருக்கு தீராத வயிற்று வலியை கொடுத்தான். தீராத வயிற்று வலி. சமணர்கள் என்னெல்லாமோ மருத்துவம் செய்து பார்த்தார்கள், தீரவில்லை. அவங்க அம்மா அது தமக்கையா திலகவதி அம்மா திருநீரை கொடுத்தா. மந்திரமாவது நீரு, திருநீர் எடுத்து பூசினா, மாமருந்தாவதும் நீரு தான். அந்த திருநீரை எடுத்து உள்ளே சிறிது உண்டு உடம்பெங்கும் பூசியவுடன் அவனுடைய வயிற்று வலி, சூளை என்ற வயிற்று வலி தீர்ந்து விட்டது. அவனை ஆட்கொண்டு விட்டார். அப்ப யாரையும் அவன் எந்த நேரத்திலும் ஆட்கொள்ளுவான். அதான் என்னால் தொழப்படும் எம்மிறை. ஊற்றாயினவாறு விளக்களிர் கொடுமை போல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆட்டேன் அடியேன் அது எய்கடில வீரட்டான துறை அம்மானே என்று கடிலத்தில் உள்ள சிவபெருமான் நினைத்து அதனால் தான் பாடுகிறார். இந்த வயிற்று வலி குடலே வெளியே வந்து விடுவது போல எனக்கு ஆட்டி படைக்கிறதே, இறந்து விடும் நிலையில் இருக்கிறதே, என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்டவுடன் அவருடைய வலி தீர்ந்தது. திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார். என்னால் தொழப்படும் எம்மிறை. நம்ம வணங்குவவர்களுக்கும் அவன் அருள்பாலிப்பான், வணங்காதவர்களுக்கும் அருள்பாலிப்பான், எல்லோருக்குமான இறைவன் என்று இந்த வரியின் மூலமாக உணர்த்துகிறார். கவியரசு கண்ணதாசன் முதல்ல நாத்திகனாகத்தான் இருந்தார். கடவுள் மறுப்பு இயக்கத்தில் தீவிரமானவராக இருந்தார். ஒரு முறை அவருக்கு தீராத காய்ச்சல் வந்தது. அவருடைய நெருங்கிய நண்பர், அவரை வைத்தே பல படங்களை எடுத்தவர் சாண்டோ எம்எம்இ சின்னப்பா தேவர். நெருங்கிய அவர் கண்ணதாசன் தான் அவருக்கு பாட்டு எழுதுவார். அவர் வந்து பார்த்தாரு. இவர் காய்ச்சலின் காரணமாக நினைவற்று கிடந்தார், மனம் பதறினார். உடனே வந்து சின்னப்பா தேவர் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய நண்பன் கிடக்கிறான் ஐயா, என்ன செய்வது அப்படின்னு அவர் ஞானத்தினால வந்து கண்டு உணர்ந்து, இவன் பிற்காலத்தில் ஏகப்பட்ட சமய இலக்கியங்களை தரப்போகிறான், அதனால இவனுக்கு ஒன்றுமாகாது, நீ கொண்டு இந்த விபூதியை பூசி விபூதி அவன் தலைமாட்டில் வைத்து விடப்பான்னு சொல்லுகிறார். அந்த விபூதியை கொண்டு வந்து இவர் உணர்வற்று இருந்ததுனால, இவர் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர், உணர்வற்று இருந்ததுனால இவர் நெத்தியில பூசிட்டு தலைமாணிக்கு அடியிலேயே வச்சிடுறாரு. காய்ச்சல் குணமாகி எழுந்து வந்தார். புத்துணர்வுடன் வந்தார், புதிய மனிதராக வந்தார், ஆன்மீகவாதியாக வந்தார். அதன் பின்னர் ஏகப்பட்ட பக்தி பாடல்களை எல்லாம் அவர் ஏற்றி இருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இயேசு காவியம் என்ற நூலை படைத்திருக்கிறார். இந்து சமய தத்துவங்களை எல்லாம் திரைப்பட பாடல்கள் எவ்வளவு கொண்டு வந்து ஏழை எளிய மக்களிடம் சேர்க்க முடியுமோ சேர்த்திருக்கிறார். அதான் என்னால் தொழப்படும் எம்மிறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் தானில்லை தானே. அவன் எல்லாருக்குமான இறைவன். அவன் வணங்குவதற்கென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவனே மேலானவன். ஒவ்வொரு யுகங்களும் தோன்றும் பொழுது அவனே அந்த யுகத்திற்கு தேவையான அனைத்தையுமே படைக்கிறான். அவனே சக்தியை படைக்கிறான், சிவனை படைக்கிறான். சிவன் சக்தி, ஆதிசிவனிலிருந்து வரக்கூடியதுதான் சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய இந்த சிவ தத்துவங்கள் தான் உலகை படைக்கின்றன. இந்த தத்துவங்கள் தான் உலகில் அனைத்தையும் படைக்கின்றன. அவனே இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து வேதங்களையும் ஆகமங்களையும் படைக்கிறான். அவனே இந்த உலகத்திற்கு தேவையான மொழிகளை படைக்கிறான். எல்லாமே அவன். அனைத்து விதமான உயிரினங்களையும் படைக்கிறான். எத்தனை விதமான உயிரினங்கள்? 84 லட்சம் வெரைட்டிஸ், 84 லட்சம் யோனிகள். தாவரங்கள் 20 லட்சம், மனிதர்கள் 14 லட்சம், மீதி விலங்குகள், அசுரர்கள், தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 84 லட்சம் யோனிவைகளையும் அவன் தான் படைக்கிறான். ஒரு மனுஷனை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுதா? ஒருத்தன் குரல் மாதிரி இன்னொருத்தன் குரல் இருக்குதா?
ஒருத்தர் ரேகை மாதிரி இன்னொருத்தர் ரேகை இருக்குதா? இதையெல்லாம் விஞ்ஞானத்தால் உண்டாக்க முடியுமா? அப்ப அனைத்திற்கும் மேலானவன் அவன். அதான் அவன் தன்னால் தொழப்படுவார் தான் இல்லைதானே. இந்த பாடலுக்கு இன்னும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் நெஞ்சத்தில் தோண்டிக் கொண்டிருக்கின்றன. இனிமேல் இந்த பாட்டை கேட்கும்போது மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கும், நெஞ்சத்தில் போய் பாயும். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் தானில்லை தானே. இந்த திருமந்திரத்தேனை சுவைத்து மகிழ்ந்து உங்களால் எத்தனை அன்பர்களுக்கெல்லாம் பயிர முடியுமோ பயிருங்கள். எல்லோரையும் கேட்க செய்யுங்கள். அதனுடைய பலன்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். எவ்வளவு அதிகமான பேரிடம் இந்த திருமந்திரத்தை கொண்டு சேர்க்க வேண்டுமோ கொண்டு சேருங்கள். இந்த சேனல் ஆன்மீகத்திற்காகவே உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகமான நண்பர்களை எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து இந்த சேனல் பெருமையுடன் விளங்குவதற்கு உதவி செய்யுங்கள். அடுத்து ஒரு திருமந்திர பாடலுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.